வெல்கம் டு பெருமன் அட்வைசரி யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபண்டாஸ்டிக் மார்க்கெட். நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி டாங்கி மார்க்கெட் இது. ஓகே, கேப்ல மேலே போகுது, திருப்பி கேப்ல கீழே போகுது. ஸோ இட்ஸ் டாங்கிஸ் மார்க்கெட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன் நான். முன்னாடி போனால் கடிக்குது, பின்னாடி போனால் ஒதுக்குது. மண்டே மார்க்கெட், ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு மார்க்கெட் சம்மந்தமே இல்லை. யாராவது புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்க பயங்க அடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். 46 advances, 4 declines, படு ஸ்ட்ராங்கு. மார்க்கெட் ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மண்டே நம்ம வந்து மெயினாக ஒன்றா பார்க்கணும். இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் 4628, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் மந்த்லி க்ளோஸ், மந்த்லி ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால் இது புல்லிஷ். ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆகணும். இன்னும் 2 days சஸ்டெயின் ஆனால் நல்லது. இன் த சென்ஸ் 31st நாளைக்கு சஸ்டெயின் ஆனால் நல்லது. 1007 advances, 894 declines. பாருங்க, இது ஒரு மாதிரி, இது கொஞ்சம் நல்லா இல்லை. இது வந்து ஒரு மாதிரி இடகுறமா இருக்கு. ஓகே, டசன்ட் மேட்டர், நோட் பண்ணிப்போம். ஸோ எல்லாமே ப்ராட் பேஸ் இன்டெக்ஸ், எல்லாமே ப்ளஸ் 2.3, 2.07, எல்லாமே 2% கிட்ட அப்பு எல்லாமே. ஸோ டாப் கெய்னரில் பார்த்தா யூபிஎல் 7%, டாடா ஸ்டீல் 4.9%, ஸ்ரீ சிமெண்ட் 4.2%, டாடா ஸ்டீல் 4.2%. ஸ்டீல் என்ன விஷயம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்டீல் ஏன் மேலே போயிட்டு இருக்குனாக்கா, சைனா இஸ் டிமாண்ட் இஸ் பிக்கிங் அப். சைனா இஸ் பையிங் ஸ்டீல் பிக் டைம். இந்த சேசாகோவான்னு ஒரு கம்பெனி இந்த தமிழ் நம்ம ஊரில், அந்த ஷேர் 200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் போனதுக்கு ஒரே ரீசன் வந்து அந்த அயன் ஓர், அந்த 1 year வந்து 1 or 2 years iron ore வந்து China bought big time iron ore from Sesagova. Okay, so China is getting stronger naga. I think it's benefiting us also. So இது வந்து ஒரு tricky area இருக்கு. But nevertheless, like we have like what money, it's money, we're making money thereby. We are exporting steel from here, which is interesting. They're buying steel big time from us. That's why even the sale is also moving big time. ஸோ அதான் நான் செயல்னா சுமாரான கம்பெனி ஆச்சு, எவ்வளோ போடுதுன்னு பார்த்தா. பட் ஸோ அதுவே மூவ் ஆகுதுனாக்கா இப்போ டாடா ஸ்டீல்லாம் பார்க்கணும். ஓகே, ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இது பார்க்கலாம், டாடா ஸ்டீல் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்து என்ன பண்ண என்னன்னாக்கா பாருங்க, இது நம்மளுக்கு பிடிச்ச ஃபார்மேட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் வந்து லோ பிக் பை குட் கேண்டில் ஃபார்மேஷன், நேரம் மேலே போயிடுச்சு. Tata Steel, so it's in cloud 9. So in the high வந்து 782, in the volume 4 crores, in the volume 2 crores. So nothing exciting. In the volume 2 crores, in the volume 4 crores. இங்கே ஒரு 3 crores. So this volume is not interesting. I mean, I'm not very sure whether this is a breakout. So we have to be cautious. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தா யூபிஎல் பார்க்கலாம். யூபிஎல் 77 lakhs. ஸோ அகெயின் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது லோ பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ as long as low is not violated, UPL is intact. ஸ்ரீ சிமெண்ட் ஷேர் ப்ரைஸ் அதுவும் வந்து நல்ல வால்யூம் வந்திருக்கு. ஸோ இங்கே வால்யூம் வந்து 74,000, இங்கே 94. வால்யூம் வைஸ் பெரிய பிரேக் அவுட் இல்லை. இங்கே 83,000, இங்கே 94,000. அந்த ஷேர் ப்ரைஸ் இது வால்யூம் பெருசு தான். பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் கிளியர் பிரேக் அவுட். பட் வி ஹேவ் டு பி லிட்டில் மோர் காஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். மறுபடியும் எஸ் பேங்க் வந்து மறுபடியும் பறந்துருக்கு இன்னைக்கு. பட் ஃபென்டாஸ்டிக் வால்யூம், 33 crores வால்யூம். இது வந்து பயங்கர வால்யூமு. uh, 10 crores, 33 crores. இந்த வீக்கு தான் கொஞ்சம் இதாக இருக்குது. பட் nevertheless இந்த anyway, எஸ் பேங்க் இஸ் லைக் இஸ் a value buy around any level. இப்போ தெரியல எனக்கு, இப்போ வாங்க தெரியல.
பட் ஹியூஜ் வால்யூம் வந்து நடந்திருக்கு. பட் கேண்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இங்கே கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு, ஹையர் லெவலில் செல்லிங் வந்திருக்கு. ஸோ யூ கான், இந்த கேண்டில் நாட் வெரி கிளியர். திஸ் இஸ் அ குட் கேண்டில் இது வந்து. பட் இந்த கேண்டில் பிரேக் ஆகிட்டு திருப்பி டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கேருந்து தான் இந்த ஹைலேருந்து தான் ஒரு புது லோ வந்திருக்கு. இங்கேருந்து தான் இந்த லோ பிரேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ இந்த லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ஹையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு க்ரூஷியல் ஜங்ஷனில் இருக்குது. ஸோ டோன்ட் கெட் ட்ராப்ட், ப்ளீஸ் வெயிட் நினைக்கிறேன் நான் இதை பொறுத்த வரைக்கும். பட் நான் அந்த மாதிரி சொன்னாலே மார்க்கெட் வேற பார்க்க போகுது. பட் நெவர்த்லெஸ் நம்ம பார்க்கறது சொல்லணும், அதுதான் நம்ம வேலை. ஸோ நம்ம கமெண்ட்ரி கொடுக்கணும். நல்ல ஷார்ட்னா நல்ல ஷார்ட், நல்ல ஷார்ட்லாம் நல்ல ஷார்ட் இல்லை. ஓகே, இது பவுன்ஸ் விக்கெட்டில் பவுன்ஸ் விக்கெட், அவ்வளோதான். ஓகே, எஸ் பேங்க் பார்த்தாச்சு. வேற என்ன இருக்குது? செயில் ஆனால் நம்ம பார்க்க போகிறது, செயில் பற்றி இனிமேல் நான் பேச போகிறது இல்லை. வேல்யூவில் பார்க்கலாம். அகைன் டாடா ஸ்டீல் வந்துருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு 3% மேலே போயிருக்கு. டிசிஎஸ் ஒரு 3% போயிருக்கு. இன்ஃபி, ஓகே. ஸோ டிசிஎஸ் இதுவும் நல்ல கேண்டில் அல்ல, இது ஓகே கேண்டில் தான். இது ஓகே. வால்யூம் வந்து 36 lakhs, இங்கே 46 lakhs. இட்ஸ் நாட் ஒன்றும் தெரியல, பார்க்கலாம். நாட் வெரி கிளியர். இன்ஃபி 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 49 lakhs, இங்கே 1 crore. It's interesting. But this selling is what is இங்கே இது வந்து ஒரு மாதிரி நாட் அ க்ளீன், ரொம்ப ஒன்றும் டிசிஷன் ஒன்றும் தெரியல. பட் பார்க்கலாம், பட் வெரி டிஃபிகல்ட் டு சே. அண்ட் 52 வீக் ஹை 67, 52 வீக் லோ 31. ஸோ இப்பெல்லாம் 100 150 வந்துருந்தது, இப்போ 67 தான் வந்துருக்குது. ஓகே, now we look at indices, broad indices. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன். கேப் பற்றி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, அது now. So Bank Nifty 1.67, Financial Services 2.3, 2.2, 2.2, 2.79, so 2.7. So nothing great. Reality இதுலேயே இந்த மார்க்கெட்லேயே வீக்காக தான் இருக்குது. So we'll have to be careful about what we do. And most important thing is நம்ம வந்து ஓகே, we're going to share this part. நீங்கள் பாருங்கள், நம்ம முன்ன என்ன சொன்னோம், கீழே ஒரு கேப் இருந்தது 14,336. அந்த கேப் ஃபில்லப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நேற்று ஒரு கேப்பில் மேலே போயிருக்கு. அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் 15 minute சார்ட். இது 15 minute சார்ட்டில் இங்கே ஒரு கேப் இருந்திருக்கு. இந்த கேப் இங்கே ஃபில்லப் பண்ணியாச்சு. ஸோ கேப் 2 பெண்டிங். நம்ம கேப் அனலைஸ் பிரகாரம் இந்த இடம் வந்து பார்க்கணும். எப்போ வருவான்னு தெரியாது நம்மளுக்கு, நாளைக்கு வருவானு தெரியுது. பட் இந்த கேப்பை ஃபில்லப் ஆகணும். ஸோ 2 நாள் கேப் ஃபில்லப் ஆகலை. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இங்கே இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நம்ம லாஸ்ட் 1 month கேப் பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் பாருங்கள், த கேப் நீட்ஸ் டு பி ஃபில்ட். ஸோ அதனால தான் இது டாங்கி மார்க்கெட் நினைக்கிறேன். பட் நாளைக்கு கேப் வந்தாலும், கேப் டவுன் வந்தால் டேஞ்சர். இங்கேயும் இது மேலே ஓப்பன் பண்ணி கீழே வந்தால் தான் வந்து இதை கவர் பண்ணாக்கா சேஃப். ஓகே, இங்கே கேப் டவுன் வந்தாக்க திருப்பி இந்த கேப்பை பார்க்க மேலே போவோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி டாங்கிஸ் மார்க்கெட். ஸோ அதனால திஸ் கேப் இஸ் பெண்டிங், தீஸ் 2 கேப்ஸ் பெண்டிங். ஞாபகம் நம்ம கேப் வந்து நம்ம வந்து இந்த ரேஞ்சில் பார்த்தோம், 14,336 பார்த்தோம். அது ஃபில்லப் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால டோன்ட் கெட் கேரிட் அவே பை திஸ் மூவ். கீப் இட் பிட், ஐ எம் லிட்டில் பிட் ஸ்கெப்டிக்கல் தான், கொஞ்சம் காஷியஸாக இருங்க. நத்திங் மோர் டு ஆட். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.